This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு ரொம்பவே மலிவான விலையில் கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். வருமான வரி விலக்கு. ஸ்லாப் மாறுகிறது. 10 லட்சம் வரை வரி இல்லை. நிர்மலா மாஸ்டர் பிளான். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2025-2026 பட்ஜெட்டில் வருமான வரி ஸ்லாப்பில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் ஆண்டுக்கு ரூபாய் 10 லட்சம் வரை சம்பளம் வாங்கும் நபர்கள் வரி செலுத்துவதில் இருந்து விலக்கு பெற வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. 10 லட்சம் வரை வருமானம் ஈட்டினால் வரி விலக்கு உறுதி. ரூபாய் 15 முதல் 20 லட்சம் வரையிலான வருமானத்திற்கு 25% வரி ஸ்லாப் அறிமுகப்படுத்தப்படும் திட்டம் மத்திய அரசிடம் உள்ளதாம். இப்பொழுது நடைபெறும் தற்போது வருமான வரி விதிப்பில் 2 முறைகள் உள்ளன. இந்த 2 முறைகளில் ஒன்றை மக்கள் தேர்வு செய்ய முடியும். முதல் முறை பழைய வரி விதிப்பு முறை. இதில் நீங்கள் வாங்கும் வருட வருமானம் 2.5 லட்சத்திற்கு வரி இல்லை. ஆனால் 2.5 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரை வருமானம் வாங்கினால் 5% வரி இருக்கும். 5 லட்சத்தில் இருந்து 10 லட்சம் வரி வாங்கினால் 20% வரி இருக்கும். 10 லட்சத்திற்கு மேல் வாங்கினால் 30% வரி இருக்கும். இதில் 80C 80D போன்ற சலுகைகள் மூலம் வரியில் கொஞ்சம் விலக்கு பெற முடியும். 7 லட்சம் வரை வருமானம் வாங்குபவர்கள் 80C 80D போன்ற சலுகைகள் மூலம் இன்னும் அதிக விலக்குகளை பெற முடியும். இந்த வரி விதிப்பில் கடந்த ஆண்டு எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. புதிய முறை. பழைய முறை வேண்டாதவர்கள் புதிய முறையை பின்பற்ற முடியும். புதிய முறையில் இதில் 80C 80D போன்ற சலுகைகள் மூலம் வரி விலக்கு பெற முடியாது. இதில் இன்று மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்களுக்கு முன்பு வரை நீங்கள் வாங்கும் வருட வருமானம் 2.5 லட்சத்திற்கு வரி இல்லை. ஆனால் 2.5 லட்சத்தில் இருந்து 5 லட்சம் வரை வருமானம் வாங்கினால் 5% வரி இருக்கும். இதுவே 5 லட்சத்தில் இருந்து 7.5 லட்சம் வரை வாங்கினால் 10% வரி இருக்கும். 7.5 லட்சத்தில் இருந்து 10 லட்சம் வாங்கினால் 15% வரி இருக்கும். நடைமுறையில் இந்த புதிய வரி விதிப்பு முறையில் கடந்த பட்ஜெட்டில் மாற்றம் செய்யப்பட்டது. அதன்படி புதிய வருமான வரி பிரிவில் உள்ளவர்களுக்கு தனிநபர் வருமான வரி டாக்ஸ் ரிபேட் 7 லட்சம் வரை உயர்த்தப்பட்டு உள்ளது. அதாவது தற்போது மாற்றப்பட்டுள்ள புதிய வரி விதிப்பு முறையில் 7 லட்சம் ரூபாய் வருமானம் ஏற்கனவே தனிநபர் வருமான வரி குறையும் வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. சமீபத்தில்தான் தனிநபர் வருமான வரியை குறைக்க வேண்டும் என்று இந்தியாவை சேர்ந்த கார்ப்பரேட் நிறுவனங்களின் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சந்தித்து கோரிக்கை வைத்துள்ளனர். முதல் முறையாக இப்படி ஒரு சம்பவம் நடந்துள்ளது. பொதுவாக கார்ப்பரேட் நிறுவனங்கள் நிதி அமைச்சர் பல நிதி நிறுவனங்கள் பட்ஜெட் அறிவிப்புகளுக்கான சந்திப்பு இந்த ஆண்டு பட்ஜெட்டில் தாக்கல் தயாரிப்பதற்கு முன்பு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கார்ப்பரேட் நிறுவனங்களை சந்தித்தனர். இதனால் இந்த முறை தனிநபர் வருமான வரி குறைய வேண்டும் என்று இந்தியாவை சேர்ந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் கோரிக்கை வைத்தன. நாங்கள் தரும் வருமான வரி காரணமாக குறைத்து விடுகிறது. வீட்டிற்கு எடுத்து செல்லும் பணம் அதிகரிக்க வேண்டும். இதற்காக வருமான வரியை குறைப்பது சரியாக இருக்கும் என்று கார்ப்பரேட் நிறுவனங்கள் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து கோரிக்கை வைத்துள்ளனர். 2024 பட்ஜெட்டில் தனிநபர் வருமான வரியில் மாற்றம் செய்யப்படாத நிலையில் 2025 ஆண்டு பட்ஜெட்டில் மாற்றம் செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.